ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக் தமிழ். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா pyraminx கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். pyraminx கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட் உள்ளாரையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அந்த வேகமாக பண்ணால் இன்னும் செகண்ட் கம்மியாக நம்ம பண்ணலாம். எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றும் புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் நம்மளுக்கு புரியும். நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, க்யூப்பை வந்து முதல்ல முடிஞ்ச அளவு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கங்க. இது வந்து இது பண்ணி களைச்சி விட்டுருங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, ஒரு க்யூப்னு எடுத்துக்கிட்டாலே சென்டர் பேஸ் சால்வ் பண்ணால் தான் அடுத்தது நம்ம சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதுக்கு வந்து 3 இருக்குது. 1 2 3. இந்த 3ஐயும் சால்வ் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்பு போக முடியும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைட் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து க்ரீனை சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீனை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 2 க்ரீனையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சால்வ் பண்ணோம். சைடில் பாருங்கள் இருக்கான்ட்டு இல்லை. இந்த சைடு இந்த இருக்குது. அதாவது இது பக்கத்தில் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ இருந்தால் ஒரே ரொட்டேட் தான். இப்படி பண்ணால் இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ இந்த சைடு க்ரீனை கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது. கீழே இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்படியே மேலே இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். இதுவே கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து 2 பீஸ் சால்வ் பண்ணிட்டீங்க. அதாவது கீழே இருந்தால் அப்படியே மேலே கொண்டாந்துருவோம். சைடில் இருந்தால் இப்படி ரொட்டேட் பண்ணிடுவோம். அதுவே இங்கேருந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் இங்கே தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பண்ணோம்னா, இங்கே பீஸ் இங்கே இருக்கா, ஸோ இதை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ 3 சேம் ஆகிடுச்சா? அதே மாதிரி தான் அடுத்ததும் இப்படி வச்சுங்க. நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் தனியாக இருக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இப்படி ஒரு பேக்கில் கொண்டு வந்துடுங்க. இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். மொத்தம் 3 இது வந்துருச்சு. அதே மாதிரி 3 இந்த சைட்லேயும் வரணும். ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்துருச்சு. நம்ம ஒன்று சால்வ் பண்ணாலும் மோஸ்ட்லி எல்லாமே வந்துடும். வராத பட்சத்துக்கு நம்ம வந்து இதே மாதிரி ஃபார்முலா நம்ம போட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ 3மே சால்வ் ஆகிடுச்சு. இங்கேயும் 3 சால்வ் ஆகிடுச்சு. 4 சைடுமே 3 வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து இப்போ அதே மாதிரி க்ரீன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீனை சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து க்ரீனு ப்ளூ வர மாதிரி ஒரு டை இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், க்ரீனு ப்ளூ. அதாவது இங்கே வரணும். அதுக்காக தான் க்ரீனு அண்ட் ப்ளூ. அது இங்கேயே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த இதை வந்து பீஸ் வந்து எப்படி வைக்கணும்னா, இங்கே தான் வைக்கணும். ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே கீழே வரும். இங்கே என்ன இருக்கோ அதுதான் மேலே வரும். இங்கே ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கனால ப்ளூ இங்கே தான் வரும். இதுவே நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா ப்ளூ வந்து கீழே வந்துடும், க்ரீன் வந்து மேலே வந்துடும். அதனால் இந்த பக்கம் வச்சிடணும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன் அவுட் அவுட். பார்த்தீங்களா, கீழே வந்துருச்சா? கரெக்டாக. அதே மாதிரி அடுத்தது பார்க்கணும். இங்கே வந்து என்னென்னா, இங்கே ஒரு ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துருக்கு. ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் கலர். இதே மாதிரி க்ரீன் இங்கே இருக்குது, ஆனால் மேலே ஆரஞ்சாக இருக்குது, அது எல்லோவாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆரஞ்சு வரணும். ஆனால் இங்கே மாறி இருக்குது. அப்படின்னா இது வெள்ளி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இன் அவுட் அவுட் அப்படி பண்ணிங்கன்னா வெளில வந்து வெளில வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து க்ரீனு எல்லோ வர மாதிரி டை இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ இங்கே வச்சிடணும். எல்லோ இங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்போ வந்து இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் வரும். எப்படின்னா, நம்ம இந்த பக்கம் தானே வச்சோம். சம்டைம்ஸ் இந்த பக்கம் வைக்கிற மாதிரி வரும் நம்மளுக்கு. அப்படின்னா இங்கே க்ரீன் இங்கே வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பழையபடி எப்படி பார்த்தோம்னா, ஒரு வந்து க்ரீன் இங்கே இருந்துச்சு, இன்னொரு கலர் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. அதனால் நம்ம இப்படி வச்சு போட்டுக்கிட்டோம். இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. க்ரீன் இங்கே இருக்குது. அதாவது ஏதாச்சும் ஒரு கலரு இந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம், அதாவது கீழே உள்ள கலரு வந்து இந்த பக்கம் வைக்கணும். அதுதான் இந்த ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ எப்படின்னா, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது. இப்போ இதுக்கு வந்து வேறு மாதிரி ஃபார்முலா வரும். போன வாட்டி இந்த பக்கத்துலேருந்து போட்டோம், இன்னு அவுட்டுன்ட்டு. இப்போ இதுக்கு
இன் இன் அவுட் அவுட். நீங்கள் வந்து இப்போ என்னென்னா இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன புரியணும்னா, அதாவது கீழே உள்ள கலர் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், இல்லை இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த சைடு இருந்தால் இந்த பக்கத்துலேருந்து இன்னு அவுட்டு அவுட்டுன்னு போடணும். அதுவே இந்த பக்கம் சைடு இருந்துச்சுன்னா இன்னு அவுட்டு அதை மாதிரி பண்ணணும். அது எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அதான் ப்ராசஸ். இப்போ இங்கே பாருங்கள், க்ரீன் இங்கே இருக்குது, ஆரஞ்சு மேலே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா க்ரீனு கீழே வர மாதிரி நம்ம போடணும். இது இந்த பக்கம் இருக்குது, அதனால் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இன்னு அவுட்டு அவுட்டு. அதுவே அந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இன்னு அவுட்டு அவுட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேஸை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மேலோட சால்வ் பண்ணணும். இது அழகாக ரொட்டேட் பண்ணிட்டு வாங்க. ஏதாச்சும் ஒரு பீஸ் வந்து சேம் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோவும் ப்ளூவும் சேம் ஆகிடுச்சு. அப்படின்னா அதை பேக்கில் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஸ்டெப்பு முடிஞ்சோடனே ஏதாச்சும் ஒரு பீஸ் வந்து சேம் ஆகுதான்னு பார்க்கணும். இதோட ரெண்டுமே சேம் ஆகுது. இப்படி வச்சுக்கிட்டு என்ன ஃபார்முலா அப்படிங்க, போன வாட்டி போட்ட அதே ஃபார்முலா தான். இன்னு அவுட்டு அவுட்டு. அப்படியே என்ன பண்ணிங்கன்னா இதை இப்படி வச்சுக்கிட்டு அவுட்டு அவுட்டு இன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப்பு நம்ம சைடில் உள்ளது எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இதை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிங்க. அப்படி ரொட்டேட் பண்ணியாச்சு. இது எப்போ வேணால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் சொல்லிட்டு போடுறவங்களுக்கு. இப்போ வந்து ப்ளூ எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் இருக்க ப்ளூ, அதாவது இப்படி போகுது ஆன்டி கிளாக் வைஸ். அதுவே ப்ளூ இந்த பக்கம் வந்து கிளாக் வைஸாக போகும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஆர் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஆர் யூ இன்வர்ஸ் ஆர். இப்போ சேர்ந்துருச்சு. அதுவே இந்த சைடு கிளாக் வைஸாக போகணுன்னா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கே இருக்குது, ஆனால் ப்ளூ இந்த பக்கம் வரணும். கிளாக் வைஸ்னால் ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, அதுக்கு நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் யூ ஆர் இன்வர்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. இப்போ சால்வ். எதுவும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுமா, வேறு க்யூப் சால்வ் பண்ணணுமா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.